வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாகவே இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும், அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் யூரினரி இன்கான்டினன்ஸ். அதுக்கு பார்க்க போகிறோம். பகுதி 2. கடந்த பகுதியில் ரெண்டு ஆசனாஸ் பார்த்துருந்தோம், ஒரு வேறுபாடு பார்த்துருந்தோம். இப்போ இந்த பகுதியில் இன்னும் ஒரு ஆசனா, அதுக்கப்புறம் ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்டாசனா. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆசனோட பேர் ஹாப்பி பேபி போஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஆனந்த பாலாசனா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அது சமஸ்கிருதத்துல அப்படி சொல்லுவோம். இது படுத்துட்டு நம்ம 2 காலிங்களுமே மேல் நோக்கி காலை மடக்கிட்டு மேல் நோக்கி தூக்க போறோம். அதுலயும் ஒரு சில வேறுபாடுகள்லாம் இருக்கு. நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். படுத்துட்டு 2 காலையுமே இப்படி மடக்கிட்டு 2 காலையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு இப்படி கொண்டு 2 கையுமே உள்ள போயிட்டு இந்த கால் பகுதியை இப்படி பிடிக்க போறோம். நம்மளோட இந்த உள்ளங்காலை இப்படி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இப்படி பெருவரலையும் பிடிச்சிக்கலாம். எது வேணாலும் இப்படி செய்யலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலை கொஞ்சம் இப்படி நேராக போகிறோம். அதாவது இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 7 போஸ் வர மாதிரி இப்படி இருக்கும். அது மாதிரி இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சி நல்லா கொஞ்சம் இப்படி அகட்டிட்டு இந்த முட்டி கீழே படுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா அப்படியே வச்சு இப்படி கொண்டு வரணும். இதுலேயே அப்படியே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அந்த காலை கொஞ்சம் விரிச்சு வச்சு பண்ணாதான் நம்மளோட இந்த பெல்விக் மசில்ஸ்க்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணும் போதே நம்மளோட இந்த இடுப்பு பகுதியில் ஒரு நல்ல ஒரு அழுத்தம் தெரியும். அப்போ நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அந்த பொசிஷன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கால் அதை சொன்ன மாதிரியே அந்த கால் ஒரு 7 அந்த பொசிஷனில் வச்சுட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதில் இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த காலை இப்போ அப்படியே பிடிச்சிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த காலை இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம ஆட்டிகிட்டே வர போகிறோம். இப்படி அதே மாதிரி காலை ரைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். 2 கையுமே உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு கையை வெளிப்பக்கமாக கொண்டு இப்படி பிடிக்கணும். அதே மாதிரி இந்த கையும் வெளிப்பக்கமாக கொண்டு பிடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்படி உள்ளுக்க பிடிச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு போய் இப்படி வச்சு இந்த கரெக்டாக இந்த 7 போஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை இப்படி இடது பக்கமாக வைக்க போகிறோம். இடது பக்கமாக போகும்போது இந்த முட்டி கீழே வரும். அந்த மாதிரி போகும்போது இந்த டிஸ்டன்ஸை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது கால் குறிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வரணும். அதே மாதிரி வலது பக்கம் போகிறோம். அதே மாதிரி இடது. இந்த மாதிரி இடது பக்கமும் வலது பக்கம் போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த காலையும் இப்படி நேராக வைக்கிற மாதிரி வச்சுருக்கணும். இந்த முட்டியிலேருந்து கீழே இருக்க கால் பகுதியை தளர்த்திக்கலாம். இந்த ஆனந்த பால ஆசனா தான் ஹாப்பி பேபி போஸ் நம்ம எவ்வளோ நேரம் வந்தாலும் நம்ம செய்யலாம். அந்த லெஃப்ட் ரைட்டை பண்ணிகிட்டே வந்தாலும் அது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு வலிக்கு, இந்த கீழ் முதுகு வலிக்குல அதுக்குமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடது வலதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 10 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணுறது. ஒரே இடத்துல அப்படியே பிடிச்சிட்டே ஒரு 10 இல்லை 20 வினாடிகள் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதே மாதிரி அடுத்தது நிறைய ரவுண்ட்ஸ் பண்ண மட்டும்தான் அதோட பலன்கள் ஜாஸ்தியாகவே ஆகும். இப்போது அடுத்தது இன்னொரு முத்திரை பார்ப்போம். ஆசனங்கள் பார்த்துட்டு இப்போ முத்திரைக்கு வரலாம்.
முத்திரை பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வேணாலுமே உட்காரலாம், இல்லை நாற்காலியில் உட்காந்துருக்கலாம், இல்லை படுத்துட்டும் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அப்படியே பெட்லேயே வந்து படுத்துகிட்டே வந்து அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அந்த முத்திரையோட பேர் வந்து சிறு அடங்கல் முத்திரை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கைக்கு விரல்களை வந்து இந்த கட்டை விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த சுண்டு விரலில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன் இந்த செகண்ட் லைன் இருக்கும், அது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து நம்ம இந்த கட்டை விரலை கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்படி வைக்கணும். வச்சுட்டு மற்ற 3 விரலையும் நேராக ஆக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட இடது கையில் வந்து வைக்க போகிறோம். இந்த வந்து கட்டை விரல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சுண்டு விரலோட இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த செகண்ட் லைனுக்கு நடுவில் இப்படி வச்சு கொஞ்சம் நல்லாவே வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பிட்டு மடி மேலே வந்து வச்சிடலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே சில வினாடிகள் இருக்கலாம். நம்ம மூச்சு மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வரலாம். இந்த அழுத்தம் இந்த கட்டை விரல் வச்சு அழுத்தது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து வச்சு அழுத்தணும். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை கண்டிப்பாக வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் வச்சே ஆகணும். இப்போ நம்ம பண்ணதில் வந்து ஒரு சில வினாடிகள் தான் பண்ணணும். இப்போ வீட்டில் வந்து முயற்சி பண்ணும்போது 15 நிமிடங்கள் வந்து செய்யணும். காலையிலையும் மாலையிலையும் வந்து செஞ்சாவே ரொம்பவே வந்து நல்லது. இது எல்லாமே இப்போ செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம டயட்டும் சேர்த்து வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வராது. அதுலேருந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம். இந்த ஆசனங்களையும் முத்திரைகளையும் வச்சு வச்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ இந்த ரீகால் நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக, ரீகலெக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்குறது. ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இப்போ இருக்கிற சென்டென்சஸை இப்போ இருக்கிற விஷயங்களை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ரீகால் அப்படிங்கிற விஷயங்களே பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ரீகால் எதுக்காக, நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, நிகழ்காலத்தில் கொடுக்குது அண்ட் இறந்த காலத்தில் கொடுக்குது, எதிர்காலத்திலையும் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு காலங்கள் அடிப்படையில் ஒரு சென்டென்சஸ் கொடுக்கும் போதோ இல்லை ஒரு விஷயங்களை கொடுக்கும் போதோ அதை எப்படி நம்ம பெர்ஃபெக்ஷன்ஸாக எழுதலாம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதன் அடிப்படையில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சரில் நான் பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் பர்ஃபெக்டாக கரெக்டாக பேசும்போது எப்படி அதை அமைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் பாசிட்டிவ்ல எப்படி எழுதலாம், நெகட்டிவ்ல எப்படி எழுதலாம், இன்ட்ரோகேட்டிவ்ல ஒரு கேள்வியா ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கு நீங்க பதில் கொடுத்தே ஆகணும். அந்த பதில் ஆப்ட் பதிலுங்கிறது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யூ. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் யூங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை கரெக்டாக பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆன்சரை கரெக்டாக பண்ணுறதுக்கு ரூல் தெரிஞ்சிருக்கணும். ரூலுக்கு ஏற்றாறு போல சென்டென்ஸும் எழுத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, டென்ஸ் என்ன, ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன ஃபார்மேஷன், அஃபர்மேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ் தான். ஸோ ஒர்க் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒர்க் ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த வேர்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். எடுத்து ஆக்ஷன் வேர்ப் கிராஜுவேட்டட். ஸோ கிராஜுவேட் அண்ட் V2 அண்ட் V3ல பார்த்தோம்னா கிராஜுவேட்டட் அப்படின்னு இருக்கும். கிராஜுவேட்னா பட்டம், கிராஜுவேட்டட் பட்டம் பெற்றார். ஸோ அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ கிராஜுவேட், கிராஜுவேட்டட், ஒர்க் ஃபார்ம் V1, V2, V3. ஸோ இப்போ சப்ஜெக்ட்
I, we, you, he, she, they, it. Then future perfect வந்து ரூல். என்ன ரூல் எப்படி எழுதலாங்கிறது, will or shall plus subject. Perfect வரும்போது have, V3 வந்து which is indicate past participle. ஸோ இப்போ தான் என்ன வருது, ரூலாக வருது நமக்கு. ஸோ அப்போ ரூலாக வரும்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ரூல்ஸ் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, அங்கே ஆக்ஷனும் ரெடி. எக்ஸாம்பிள், by the next year. by the next year அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் will he have ஒரு சப்ஜெக்ட் அண்ட் தென் have கொடுத்தாச்சு அண்ட் verb form. ஸோ பை த நெக்ஸ்ட் இயர் வில் ஹீ ஹாவ் கிராஜுவேட்டட். ஸோ அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள என்ன இருப்பாங்க, பட்டம் பெற்று இருப்பார்களா அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அப்போ பை த நெக்ஸ்ட் இயர் வில் ஹீ ஹாவ் கிராஜுவேட்டட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த வருடத்திற்குள் அவன் பட்டம் பெற்றிருப்பானா அப்படிங்கிறது இல்லையா. ஸோ பை த நெக்ஸ்ட் இயர் வில் ஹீ ஹாவ் கிராஜுவேட்டட்னா அடுத்த வருடத்திற்குள் அவன் பட்டம் பெற்றிருப்பானா அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது வந்து நம்ம இன்ட்ரோகேட்டிவ்ல கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பாசிட்டிவ். சப்ஜெக்ட் வந்து ஹீ எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஹீ வில் ஹாவ் கிராஜுவேட்டட். ஹீ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் அப்படின்னா பை த நெக்ஸ்ட் இயர் அவன் அடுத்த வருஷம் கிராஜுவேட், அதாவது பட்டம் பெற்று இருப்பான் அப்படிங்கிறது. இதே நெகட்டிவ்ல ஹீ வில் நாட் ஹாவ் graduated. So positive or negative. So positive or negative. இப்போ பாசிட்டிவ் வரும்போது he will have graduated by the next year. அடுத்த வருஷம் அவன் பட்டம் பெற்றிருப்பான். அதுவே நெகட்டிவ்ல வரும்போது he will not have graduated by the next year. அவன் அடுத்த வருஷம் பட்டம் பெற்றிருக்க மாட்டான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு கேள்வி, ஒரு அஃபர்மேட்டிவ் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க சரிங்களா. அதுதான் அஃபர்மேஷன்ஸில் வர்றது. ஸோ அஃபர்மேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கேள்விகள் அப்படிங்கிறது இன்ட்ராகேட்டிவ்ல வருது இல்லையா. ஸோ அந்த கேள்விங்கிறது WH கொஸ்டின்ஸாக தான் வரணுன்றது கிடையாது. நீங்கள் உங்களோட காலங்களுக்கு ஏற்ப நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்சர்ஸை வந்து கொஸ்டினாக கேட்கலாம் சரிங்களா, அதாவது இன்ட்ராகேட்டிவாக கேட்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம இங்கே கேட்டிருக்கோமே, நம்ம ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த கிராஜுவேட்டுங்கிற வந்து ஒர்க் ஃபார்ம் வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இதை வச்சு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பெட்ரோல் அடிக்கும் போது எல்லாருமே 0 மீட்டரை பார்ப்போம். ஆனா யாராச்சும் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மீட்டரை பார்த்துருப்போமா? அதான் கிடையாது. ஏன்னா 0 தானேப்பா கரெக்டு, அப்பதானே வண்டி மைலேஜ் கொடுக்குதா இல்லையா, கரெக்டாக அவங்க பெட்ரோல் போடுறாங்களா இல்லையா, எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. ஆனா பெட்ரோலுடைய தன்மை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு என்ன பெட்ரோல் கையிலேயே பிடிச்சி பார்க்க முடியும்? அதுக்கு தான் டென்சிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் அடிக்கிறது இந்த ருபீஸ் பார்க்கறதுக்கு கீழேயே டென்சிட்டி மீட்டர் இருக்கும். அந்த டென்சிட்டி மீட்டர் இப்போ பெட்ரோலா இருக்கு அப்படின்னா அது ஒரு 720 இருந்து 775 வரைக்கும் நல்ல ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெட்ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு கீழேயோ இதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அப்போது பெட்ரோலில் பயங்கரமான கலப்படம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுடைய இன்ஜின் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டினியூஸாக நீங்கள் போடும்போது. ஏன்னா உங்களுடைய வண்டியோட மைலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். இப்போ நீங்கள் ஒரு வேளை டீசல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் டென்சிட்டி ஒன்று தான், ஆனால் அதோடைய நம்பர் மாறும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 820 to 860 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டீசலுடைய டென்சிட்டியும் பர்ஃபெக்ட் தான் இருக்கு. இந்த நம்பருக்கு மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடாது. அப்போ அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக உங்களுக்கு மைலேஜ் நல்லா தருமான்னு கேட்டால் டவுட்டு தான். டூத் பேஸ்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அந்த ப்ரஷ் முழுக்க டூத் பேஸ்ட் போடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது டிஃபால்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை அந்த ப்ரஷ் முழுக்க நம்ம டூத் பேஸ்ட் போடணும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அந்த அளவுக்கே ப்ரஷ்ஷில் டூத் பேஸ்ட் போட்டுட்ருக்கோம். இதை குறைக்கணுன்றதுக்காக ப்ரஷ்ஷு ரெடி பண்ணுற நிறைய கம்பெனிஸு குட்டியான பிரசில்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய பிரசில்ஸாக இல்லாமல் அதோடைய ஸ்பேஸை கம்மி பண்ணி ரவுண்டாக சின்னதாக மட்டும் இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் மக்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சமாவது கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டூத் பேஸ்ட் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கான டூத் பேஸ்ட் போதுங்க நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஜென்ரலாக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபுல் டூத் பேஸ்ட்க்கு அப்படியே போகணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்தாலே போதும். நல்ல இடுக்குகள் எல்லாம் ப்ரஷ் பண்ணணும். மாடுக்கு பல்லு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் 32 பல்லும் தெரியுற மாதிரிலாம் நாங்கள் ஆடு பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. மாடுக்கு பல்லு இருக்குது, அதுவும் 32 பல்லு தான். மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அந்த பல்லெல்லாம் மேலே கீழே அலையனா இருக்கும் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி மாடுக்கு கிடையாது. மாடுக்கு பல்லெல்லாம் கீழே தான் அலையனா இருக்கும். மேலே பார்த்தோம்னா ஒரு நல்ல டீத் பேட் இருக்கும். கரெக்டாக இந்த டீத் போய் அங்கே செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பர் டீத் பேட் இருக்கும். அது அப்படியே மாடு அசைவு போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அசைவு போடுறதுக்கான ரீசனே அதுக்கு மேல் பல் இல்லாதனால தான். இருந்திருந்தால் நம்மள மாதிரி ரொம்ப டீசெண்டாக கடிச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ அசைச்சு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றதுக்கான ரீசனே அதுதான். மேல் பல்லு மாடுக்கு இருக்காது. நம்ம பல்லை பார்த்துருப்போம், ஆனால் மேலேயும் கீழே இருக்கான்னு பார்த்துருக்க மாட்டோம். அதோடைய நாக்கை பொறுத்த வரைக்கும் பிளண்டடாக இல்லாமல் நல்லா ஷார்ப்பான சின்ன சின்ன பிரிசில்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு அது ஈஸியாக ஏதாவது வேணும்னா கிராப் பண்ணிக்குமே தவிர்த்து அதுக்கு மேல் பல்லு கிடையாது. கீழ்பல்லை வச்சு சப்போர்ட் பண்ணி மட்டுமே தான் சாப்பிட முடியும். மனிதனையும் டால்ஃபினையும் ஒரு கருவில் வச்சு பார்க்கும்போது அது எப்படி வளருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு கருக்குள்ள ரெண்டும் ஒன்றா தான் ஒரே மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளரதா அதோடைய தனித்துவங்கள் மாறும். இப்போது மனிதனுடைய குட்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். டால்ஃபின் குட்டி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். இப்படி நடக்கமே தவிர்த்து நீங்கள் அந்த கருக்குள்ளேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா ஏன் கடலில் ரொம்ப இன்டெலிஜென்ட் எது அப்படின்னு கேட்டால் டால்ஃபினை சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நிலத்தில் மனுஷங்க தானே இன்டெலிஜென்ட்டு. ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்க. நிறைய கார்ட்டூன்ஸும் சரி ஃபேண்டசி படங்களும் சரி பார்த்ததுக்கப்புறம் இந்த டைம் மிஷின் அப்படின்றது இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும். சரி உண்மையிலே டைம் மிஷின் இருக்கா, சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அதை பற்றின புத்தகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்த போதும் டைம் மிஷின் உண்மையிலேயே இருக்குது, எக்ஸிஸ்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை கண்டுபிடிக்கப்பட்டு வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லலை. வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் நடக்கும்னா நம்மளால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ணலாமே தவிர்த்து அப்படி ஒரு டைம் மிஷின் கிடச்சிதுன்னா அதை வச்சு ஃப்யூச்சருக்கு தான் ட்ராவல் பண்ணுறது சாத்தியமே. அதை வச்சு பாஸ்ட்டுக்கு நடந்து முடிஞ்சதை மாற்றுறது அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், மேபி அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இயற்கையால் உருவாக்கப்பட்டது. அப்போ உலகத்துக்கு வெளியே என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அட்மாஸ்பியருமே இயற்கையால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் ஸ்பேஸ் முழுக்க ஆட்டம்ஸால் ஆனது அப்படின்னு சொல்லி தானே படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெறும் ஆட்டமால் ஆகலைங்க, அங்கே 95% ஆஃப் டார்க் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க்குனா அது என்னன்னே தெரியாது, ஆனால் அது ஃபுல் டார்க். அந்த டார்க் தான் அவ்வளோத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. என் ஸ்பேஸ் ஃபுல்லாவே டார்க்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருட்டு அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ண கிடையாது, என்னன்னே தெரியல அப்படின்றதையும் டார்க்கா தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால அங்க அவங்க சொல்லக்கூடியது எதனால உருவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம டார்க் ஹோல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போச்சுன்னா வெளியே வராதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. சரி வெறும் ஆட்டம் அப்படின்றது மட்டுமே நம்மளால் சொல்ல முடியாது. அது வெறும் 5% தான். 95% என்ன இருக்குன்னே தெரியலப்பான்ற மாதிரி தான் ஸ்பேஸில் இருக்கான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.